தூங்கி எழுந்திரிச்சா பல்ல விளக்கணுது டீ காப்பி தான் குடிக்கிறோம். ஒரு சில பேர் அப்படி இல்லை, முக்கால்வாசி பேர் அப்படி தான். அந்த டீ வந்து எப்படி வச்சா ருசியாக இருக்கும் அப்படின்னு சில பேர்த்துக்கு தெரியறதில்ல. இன்னைக்கு நாம் டீ வைக்கலாம். இந்த டீ வந்து அதிகமாக சேர்த்திக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 தடவை சேர்த்துலாம், அதுக்கு மேலே சேர்த்திக்கூடாது. ஆனால் பசி கட்டிக்கும், வவுரறியும். அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டீ குடித்தா பசி கட்டிக்கும். பசி கட்டினா என்ன வேண்டேன், வவுத்தில் ஒன்றும் இருக்காது. வவுத்தில் ஒன்றும் இல்லைன்னா உள்ளே புண்ணாகி போயிடும். டீ காபி வந்து கணக்காக எடுத்துக்கணும். சில பேர் இருக்கிறாங்க டீ காபி குடித்தாதான் சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. டீக்கு அடிமையானையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிகமாக டீ குடிக்க வேண்டாங்க. ஒரு நாளைக்கு 3 தரம் குடித்தா போதும். 3 தரமாக அரை டம்ளர், அதுக்கு மேலே சேர்த்துக்க வேண்டாங்க. தம்பியே கொண்டா வருதா? அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. முன்ன பாலை காய வச்சுக்கலாம். நீங்கள் வேணுங்கிற பால் காய வச்சுக்கோங்க. பால் நல்லா காயணும். இப்போ 2 பொங்கி வந்தால் போதும், இறக்கி வச்சுட்டு காப்பி வைக்கலாம். மறுபடியும் காப்பி சுடு காப்பியில் ஊற்றுறோம்ல பாலை. நல்லா பால் கொதிக்குது, இந்த மாதிரி இறக்கலாம். காப்பி வைக்கலாம். குண்டாவை அடுப்பு மாவு வைக்கிறேன். 1 2 3 4 5 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுங்க. சின்ன பாப்பா போய் சக்கரை டப்பா வருதா குட்டி? சில பேர் சக்கரை தூள் பால் எல்லாம் ஒன்றா ஊற்றுறாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் வைக்கணும். அப்படியே அடுப்பு மேலே போட்டு எல்லாம் ஒன்றா ஊற்றி அப்படியே கொதிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி வச்சா நல்லா ருசி. ஒன்றரை ஸ்பூன் தூள். 5 டம்ளர் தண்ணிக்கு 1.5 ஸ்பூன் தூள் போட்டால் சரியாக இருக்குது. நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இதுக்கு மேலே சக்கரை போடலாம். நாட்டு சக்கரை 3 கை. அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன், அதுக்கு தகுந்த பாலை ஊற்றிக்கலாம். ஒன்று 2 டம்ளர் தண்ணி. இந்த பால் நல்லா கொதிக்கிட்டு தூள் சாயம் போய் டீயில் ஏறிட்டு பொங்குது. அப்படியே பையன், அப்படியே பையன். அஞ்சு டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் பால் ஊற்றினா சரியாக இருக்கும். அப்போ தான் டீ நல்லா ருசிக்கு. பால் பொங்கி வராத நல்லா கொதிச்சு வருது பாரு. இந்த மாதிரி பொங்கி வரக்கூடாது, நல்லா கொதிக்கணும்.
போதுமால இறக்கலாம். நல்லா கொதிச்சு வேகுது, பொங்கி வெள்ளணுமாலே இந்த மாதிரி இறக்காதா? இந்த அளவு கொதிச்சா இறக்கணும். சின்ன தம்பி காப்பி ஓடி போய் எடுத்தா இறக்கா. இதுக்கு மேலே காப்பி நல்லா ஆற்றிக்கணும். இப்படி ஆற்றுனா நுர வரணும். நல்லா காப்பி உடஞ்சிக்கணும். போதும் ஆறி போயிடும். இதுக்கு மேலே வடிச்சிக்கலாம். நாட்டு சக்கரை காப்பி இப்படி தான் கலராக இருக்கு. பாப்பா ஹலோ வாங்க. டீ ரெடி, வாங்க சாப்பிடலாம். இந்த கண்ணு சாப்பிடுங்க. பிரியா டீ அருமையா இருக்குதுங்க. டீ அருமையா இருக்குதா? சூப்பரா இருக்கு. டீ சூப்பரா இருக்குதுமா. சூப்பரா இருக்குதா? அருமையா இருக்கு. சூப்பரா இருக்குதா? சரி, நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது டீ. 4 முழுவதும் குடித்தாலும் இந்த மாதிரி வச்சு குடிங்க. நல்லா வெடுக்குன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். அதிகமான சர்க்கரை இருக்கக்கூடாது, சர்க்கரை இல்லாத இருக்கக்கூடாது. சர்க்கரை தூள் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிங்க. நான் வைக்கிறது இந்த மாதிரி தான் வைப்பேன். பாலை காய வச்சு இறக்கி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு தூளை போட்டு அதுக்கு மேலே சர்க்கரை போட்டு அப்புறம் தான் பால் ஊற்றணும். சரி, நல்லா எல்லாம் ஒன்றா ஊற்றிடுறீங்க. அது கொஞ்சம் பதமாக இருப்பாங்கன்னா தறிக்க போயிடும். அதனால தான் இப்போ தனித்தனியாக காய வைக்கணும். காப்பி நல்லா ருசிக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போட்டு சொல்லுங்க.